உங்கள் செல்ல குழந்தைகளை மகிழ்விக்க முதல் முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது. இதில் எந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது. லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3242 சி சார்பாக நட்பு 2025 என்ற பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3242 சி சார்பாக புதிய அமைச்சரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இன்டர்நேஷனல் டைரக்டர் லயன் மகேஷ், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏரிய லீடர் லயன் தனபாலன், GAT லயன் சம்பத், எடிட்டர் லயன் மதனகோபால், கௌரவ விருந்தினர்கள் லயன் டாக்டர் நித்யானந்தம், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் பழனிசாமி, ஜீவானந்தம், சாரதா மணி பழனிசாமி, ராம்குமார், GAT ஒருங்கிணைப்பாளர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் 3242 சி 2025-2026 ஆண்டிற்கான புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். முதல் துணை மாவட்ட ஆளுநர் லயன் செல்வராஜ், இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் லயன் சூரி நந்தகோபால், கமிட்டி சேர்பர்சன் லயன் முத்துவேல், கேபினட் செயலாளர்கள் லயன் ரவிசங்கர், லயன் ராஜசுந்தரம், லயன் விஷ்ணேஸ்வரன், கேபினட் செயலாளர்கள் லயன் பாலாஜி, லயன் நல்லபாண்டி, லயன் ரமேஷ்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் மாவட்ட ஆளுநர் லயன் ராஜசேகர் கூறுகையில், இந்த ஆண்டு புதிதாக பதவியேற்க உள்ள எங்கள் அமைச்சரவை நிர்வாகிகள் பல்வேறு புதிய திட்டங்களை இன்று அறிமுகப்படுத்த உள்ளோம். அதில் முக்கியமாக லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் ரூபாய் 1.5 கோடி மதிப்பீடும், 15 அரசு பள்ளிகளுக்கு இலவச கழிப்பிடங்கள் கட்டி கொடுக்கவும், மலைவாழ் மக்களுக்கு சோலார் லைட், திருநங்கைகள், கண் பார்வையற்றோர்கள், ஊனமுற்றோர்கள் ஆகியோருக்கு நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு சேவைகளை செய்வதாகவும் தெரிவித்தார். மாவட்ட ஆளுநர் அவர்களின் ஆலோசனைப்படி மக்கள் தொடர்பு அதிகாரி லயன் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பாக மக்கள் பணி செய்ய உறுதியாக இருப்பேன் என்று தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். லயன்ஸ் இன்டர்நேஷனல் 324 2C மாவட்டத்தினுடைய ஆளுநராக நானும் என்னுடைய அமைச்சரவை சகாக்களும் இன்று பதவியேற்க உள்ளோம். இந்த பதவியேற்கும் நன்னாளில் தமிழை வளர்க்கும் விதமாகவும் குடும்பத்தோடு எல்லோருமே ரசிக்கும் விதமாகவும் ஒரு நல்லதொரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நம்முடைய ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய தமிழ் ஓசை என்கின்ற ஒரு இன்னிசை நிகழ்ச்சியோடு இதை ஆரம்பிக்க உள்ளோம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் டைரக்டர் லயன் மகேஷ் அவர்கள் இந்த அமைச்சரவை சகாக்களை பதவியில் அமர்த்த உள்ளார்கள். அதனையும் தொடர்ந்து 2-3 இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ், பாஸ்ட் இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அமைச்சரவை சகாக்கள் மட்டுமல்ல, எங்களை சார்ந்த 4000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதனை கண்டுகளிக்க வந்திருக்கின்றார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சி மிக சிறப்புற நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகின்றேன். இந்த அமைச்சரவை பதவியேற்கின்ற நன்னாளிலே நாங்கள் பல்வேறு புதிய திட்டங்களை இந்த வருடத்திலே நிகழ்த்த உள்ளோம். அதில் குறிப்பாக எங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் கோத்தகிரியிலே அமைக்க உள்ளோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவிலே அதை அமைக்க உள்ளோம். அது அடுத்து வருகின்ற ஆளுநர்களும் அதனை தொடர்ந்து ஒரு 7-8 வருடங்களிலே ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டாக அதை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் ஒரு 15 பெண்கள் படிக்கின்ற அரசு பள்ளிகளிலே டாய்லெட் பில்டிங் கட்டி கொடுக்கின்ற பணியையும் ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவிலே, சோலார் லைட்ஸ் இன் ட்ரைபல் வில்லேஜஸ் என்று ஒரு 20 வில்லேஜில் 2 சோலார் லைட்டுகளை அமைக்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு நல வாரியம் அமைத்து அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இருக்கின்றோம். கண் பார்வையற்றவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும், ஊனமுற்றவர்களுக்காக ஆர்டிபிஷியல் லிம்ப் கொடுக்கின்ற திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம். இப்படி இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த வருடத்திலே நிகழ்த்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 2 லயன்ஸ் இன்டர்நேஷனல் 324 2C மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகி குழு உறுப்பினர்கள் பதவியேற்கிற இந்த நல்ல நாள்ல அந்த பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி மங்களகரமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று தமிழ் ஓசை என்கிற இந்த சங்க இலக்கியம் சார்ந்த தமிழ் மொழியின் இசைக்குழு என்னை அழைத்ததே இவர்கள் எப்படி மொழிக்கும் இந்த பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறது. எத்தனையோ விதமான கேளிக்கைகளை வைத்திருக்கலாம், ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு இதுதான் பொருத்தமா இருக்கும், தகுந்ததா இருக்கும்னு இவங்க இதை சிந்தித்து எங்களை அழைத்ததற்காக இந்த லயன்ஸ் இன்டர்நேஷனல் இந்த மாவட்டத்திற்கு, இந்த நிர்வாக குழுவினருக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லைகள் கடந்த மனிதநேயம்
என்ற தலைப்பில் இந்த வருடம் 3242C கவர்னராக பொறுப்பேற்கும் திரு PMJ ராஜசேகர் அவர்களின் பதவியேற்பாவிற்கு நாங்கள் அனைவரும் கோயம்புத்தூரிலிருந்து வந்துள்ளோம். நான் வட்டார தலைவர் 14 நொய்யல் என்ற ரீஜனில் உள்ளேன். இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு எங்களது அனைவரது வாழ்த்துக்கள். லயன்ஸ் இன்டர்நேஷனல் 3242C கேபினட் இன்ஸ்டாலேஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய ஆளுநர் PMJF ராஜசேகர் அவரோட கேபினட் டீம் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இன்ஸ்டாலேஷன் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன்ஸ், ரெகக்னைஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன்ஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு மேலே கொண்ட குழு இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் பதவி ஏற்றுக்கிறோம். அதுக்கு வந்து இன்னைக்கு இங்கே பொள்ளாச்சி கிட்ட நம்ம ஹாலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இன்னைக்கு நம்ம வந்து லயன்ஸ் அப்படின்னாலே சர்வீஸ் டு தி நீடி பர்சன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், எப்படியெல்லாம் கொண்டு போகிறோம், இந்த வருஷத்தில் யார் யாருக்கு என்னென்ன ரீச் கொடுக்க போகிறோம், எந்த வகையான உதவிகள் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ அதுக்குண்டான ஒரு கேபினட் டீமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி தான் இங்கே நடக்குது. இன்னைக்கு அதுக்குண்டான சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் நாங்கள் சர்வீஸ் செய்ய போகிறோம், இந்த வருஷம் எப்படி கொண்டு போக போகிறோங்கிறதுக்கான மீட்டிங். இதுக்கு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த வருஷத்துக்கான ப்ராஜெக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் ஒன்று கட்டுறதுக்கு இடம் வாங்க போகிறோம். 3 ஏக்கர்ஸ்லேருந்து 5 ஏக்கர்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூரில் வாங்க போகிறோம். அது இந்த வருஷத்துக்கான ப்ராஜெக்ட். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு வேன் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பாக. பஸ்ஸு அது வந்து ஃப்ரீ பஸ். கிட்டத்தட்ட எல்லா ஊருக்குமே போய் பெண்கள் எல்லாருக்கும் செக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படின்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது போன வருஷம் ப்ராஜெக்ட். இந்த வருஷம் ப்ராஜெக்ட் ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் கட்டுறதுக்கான லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா 6500+ லயன்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க.